அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி கோகனட் மில்க், அதாவது தேங்காய் பாலை வச்சு ரோஸ் சர்பத் அல்லது ரோஸ் மில்க் எப்படி வேணா சொல்லலாம். இந்த ரோஸ் மில்க் இன்னைக்கு நம்ம தயார் பண்ண போகிறோம். முதல்ல இது ஏற்கனவே நம்ம தேங்காயை நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம். ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால இந்த பால் நல்ல சில்லுன்னு இருக்குது, குடிக்கிறதுக்கு தயாராகவே இருக்குது, சில்லுன்னு இருக்குது. அது இல்லாதவங்க ஐஸ் க்யூப்ஸ் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் தேவையில்லை, ஏற்கனவே நல்ல சில்லுன்னு தான் இருக்கும். இதில் நம்ம அடுத்த என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகர் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு சுகரை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஸ்வீட் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த கோடை காலத்துக்கு குளிர்ச்சி தரக்கூடிய சப்ஜா சீட்ஸ் அப்படின்னு அதை நம்ம ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம இந்த பாதாம் பிசின் ஒன்று இருக்குது. இதுவும் நம்மளுடைய உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இதை ஆட் பண்ணிக்கிறோம். சப்ஜா பாதாம் பிசினை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்ல ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறமா இது ரோஸ் எசன்ஸ் நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதை நல்ல ஒரு கலக்கிறோம். நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த கோகனட் மில்க் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இருக்கிறதுனால நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ண வேண்டாம். இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கோகனட் மில்க்கு தயார் பண்ணுறதா இருந்தால் ஐஸ் க்யூப்ஸ் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குடிக்கிறதுக்கு சில்லுன்னு இருக்கும். சில்லுன்னு இருந்தால் தான் இந்த ரோஸ் சர்பத் ரோஸ் மில்க் நல்லாயிருக்கும். இப்போ இது குடிக்கிறதுக்கு தயாரிக்கு நல்ல சுகர்லாம் கரையிற அளவுக்கு நல்ல இதை ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறம் கிளாஸில் விட்டு நீங்கள் இதை குடிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இந்த சுகர்லாம் நல்ல கரையிறதுக்கு. நல்லா கரைச்சிட்டு நீங்கள் ஒரு கிளாஸில் விட்டு இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த ரோஸ் மில்க் ரோஸ் சர்பத் இந்த கோடை காலத்துக்கு நம்ம ஹெல்த்துக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் இது.